சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த செடி பேர் ஜெட் பிளான்ட்டுங்க. இது வந்து நான் பூ கொடுக்குற அக்கா வீட்டில் பெரிய செடியாக பார்த்தேன். இது வந்து சாமி ரூம் ஓரம் வச்சுருந்தாங்க. எதுக்கா இங்கே வச்சுருக்கீங்க, இது வந்து பருப்பு கீரை மாதிரி எனக்கு தெரியுதுன்னு. அம்மா, அந்த செடியை பற்றி உனக்கு தெரியாது, நம்ம மணி பிளான்ட்டுக்கு என்ன பவர் இருக்குதோ அதை விட ட்ரிபிள் மடங்கு பவர் அதிகம். நீ வாங்கி வீட்டில் வைமா, ரொம்ப நல்லது, லட்சுமிகரமானது, மங்களகரமானதுன்னாங்க. சரின்னுட்டு நான் அதை வாங்கினது. நானும் ஒன்று பூஜை பண்ணி சாமி ரூமாண்ட வச்ச மக்களே. மணி பிளான்ட்டு சின்னதாக நான் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து இந்த செடி பேர் ரோஸ்மெரிங்க. இது வந்து ஹேருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, நான் சின்ன செடியாக வாங்கி வச்சேன். இன்னும் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலைங்க மக்களே. ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு போடுறது தான் வாங்கிட்டு வந்தேன். நான் யூஸ் பண்ணிட்டு வீடியோவாக போடுறேன். அது எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி நான் வந்து வீடியோவாக போடுறேன். இது வந்து நம்ம போய் கையில் தொட்டோம்னா, கொஞ்சம் இப்படி தொட்டுட்டோம்னா வாசனை கம்முன்னு வருதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ரோஸ்மெரி செடி. அவ்வளோ அப்படி பார்க்குறதுக்கே அந்த செடி பக்கம் போனாவே வாசனை கம்முன்னு வருதுங்க. அதே போல் நம்ம கத்தாழை செடின்னு சொல்கிறோம் இல்லையா, சோத்து கத்தாழை ஜெல்லு, அதனுடைய ஜெல்லை வந்து நம்ம கழுவிட்டு சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணுக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜெட் பிளான்ட்டை வாங்கி வைங்க மக்களே. இது வந்து வாஸ்து செடி. இது எதுக்கு நல்லதுன்னா, நம்ம வீட்டில் வாஸ்து எதுனா சரியில்லைனா கூட இது வந்து சரி பண்ணிடுன்னு சொன்னாங்க. அதனால் வாஸ்து செடியை வாங்கி வச்சுருக்கேன் மக்களே. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொன்றுக்கும் நல்லது மக்களே. துளசி செடி எல்லாத்தோட முக்கியம். இந்த செடி கண்டிப்பாக வாங்கி வைங்க, நீங்கள் பயன்பெறுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மக்களே கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.